ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா, ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார் அவர்கள் தான் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. சூப்பர் சார். குரு அப்படின்னு சொன்னாலே பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, குரு வந்து ரொம்ப மென்மையானவர், சோதிக்க மாட்டார், அவ்வளவும் அள்ளி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குரு பயிற்சியிலேயே வந்து குரு அதிசார பயிற்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயிற்சி நடக்க போகுது. அந்த பயிற்சி எப்படி இருக்க போகுது எல்லாருக்கும் அப்படின்றத தாண்டி அந்த பயிற்சின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு இல்லையா? ஸோ குரு அதிசார பயிற்சின்னா என்ன சார்? ஸோ நவகிரகங்களில் மிக முக்கியமான கிரகமாக பார்க்கப்படக்கூடியது குரு பகவானுடைய பயிற்சின்னு சொல்லலாம். ஸோ பொதுவாகவே குரு பயிற்சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா வாழ்க்கையில் நல்ல காரியங்களை எதை தொடங்கணும்னாலும் அந்த குரு பலனை வச்சு ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ குரு அப்படின்றவர் வந்து முழுமையான சுபத்துவம் வாய்ந்த கிரகம்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த குரு வந்து பொதுவாகவே நவகிரகங்களில் இந்த குரு வந்து வக்கரத்துலேயும் போவார், அதிசாரத்துலேயும் போகக்கூடிய நிகழ்வு இயற்கையாகவே நடக்கும். சமீபத்தில் கூட சனியினுடைய வக்கர பயிற்சியை நம்ம பார்த்துருப்போம். ஸோ வக்கரன்றது ஒரு கிரகம் தன்னுடைய இயக்கத்திலிருந்து பின்னோக்கி அந்த ரெட்ரோகிரேட்டாக பின்னாடி வர்றதுன்னு சொல்லுவாங்க. அதிசாரம் அப்படின்றது கொஞ்சம் ரேபிட் ஸ்பீடில் முன்னாடி போயிட்டு சில பலன்களை கொடுத்துட்டு மறுபடியும் ரிவர்ஸில் வர்றதுன்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் தான் வரக்கூடிய அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி குரு பகவானுடைய வக்கர பயிற்சி நடக்கிறதுக்கு இருக்குது. ஸோ இப்போது இருக்கக்கூடிய மிதுன ராசியிலிருந்து வக்கரகதியில் அடுத்து ஒரு 73 நாட்களுக்கு கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த வக்கர பயிற்சின்றது கொஞ்சம் விசேஷமான பயிற்சி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு பிறகு குரு பகவான் தன்னுடைய உச்ச வீட்டை வந்து தொட போகிறார். ஸோ உச்ச வீட்டுக்கு குரு பகவான் வரும்பொழுது நிச்சயமாக அவருடைய தாண்டவம் என்பது பெருசாகவே இருக்கும். அதுவும் சுபகிரகம் வந்து ஒரு ஜாதகத்தில் சுபகிரகம் உச்சமடைதுனாலே ஸோ எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு பொற்காலம்னே இந்த பீரியடை நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த காலத்தை எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். கண்டிப்பாக சார். எப்பயுமே ஒவ்வொரு குரு பயிற்சி சனி பயிற்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சில ராசிகள் வந்து உச்சத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த குரு பயிற்சியிலும் ஏதாவது ராசிகள் உச்சத்தில் இருக்காங்களா? ஸோ உச்சம் அப்படின்னு சொல்கிறத விட நிச்சயமாக சில முக்கியமான ராசிக்காரர்கள் குரு பலனை அனுபவிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ உதாரணத்துக்கு நம்ம கிராம பகுதிகள்ன்றதை விட நகர்ப்புறத்தில் தொடங்கி ஒரு நல்ல விஷயத்தை நீங்கள் தொடங்கணுன்னா ஒரு அஸ்ட்ராலஜிட்ட போய் கேட்கும்போது அவங்க சொல்கிற ஒரு வார்த்தை, குரு பலன் வரட்டும் கல்யாணம் பண்ணலாம், குரு பலன் வரட்டும் நீங்கள் வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள், குரு பலன் வந்த பிறகு வீடு கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில முக்கியமான ராசிக்காரர்களுக்கு குருவினுடைய பூரண பலன் வரப்போகுது. ஸோ விசேஷமான பலன்களை பார்க்கக்கூடிய ராசின்னா ஸோ பொதுவாகவே குரு பலனை அனுபவிக்கக்கூடிய ராசின்னு சொல்லி சில குறிப்பிட்ட ராசிக்காரர்கள் இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 5 ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நல்ல பலன்களை தரக்கூடிய அடிப்படையில் இந்த அதிசார குரு பயிற்சி அமைய போகுதுன்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பா சார். நீங்க 5 ராசிகள்னு சொன்னதும் மற்ற 7 ராசிக்காரர்களும் ஐயோ நமக்கு ஏதாவது நடந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இருந்திருப்பாங்க. என்னன்னா அந்த மாதிரி அவங்க பயப்படணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ பொதுவாகவே குரு பகவான் இருக்கக்கூடிய இடத்தை விட பார்க்கக்கூடிய இடத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலம் அப்படின்னு நம்ம எல்லா ஜோதிட சாஸ்திரத்திலையும் கேள்விப்பட்டிருப்போம். ஸோ குரு ஒரு வீட்டுக்கு வர்றாருன்னா அவர் பார்க்கக்கூடிய பார்வை அதான் காரிக்கு 3 7 10 கணகனுக்கு 5 7 9ன்னு சொல்லுவாங்க. ஸோ கணகன் அப்படின்னா ஜோதிடத்தில் குரு 5வது பார்வை 7வது பார்வை 9வது பார்வையாக 3 பார்வையை குரு பார்ப்பாரு. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 3 பார்வை என்பது நிச்சயமாக விசேஷ பலன்களை தரும். அதுவும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி கடகராசியில் உச்சமாக வர்றதுனால, உச்சம் இந்த சென்ஸ் உங்கள் பையில் ஒரு லட்சம் ரூபா இருந்துச்சுன்னா அள்ளி கொடுப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த குரு தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வரும்பொழுது முழு பலத்தோடு அமரும் பொழுது நிச்சயமாக 12 ராசிக்காரர்களுக்கும் அவர் பார்க்கக்கூடிய இடத்தை பொறுத்து பலன்களை அள்ளி வழங்க காத்திருக்காரு. அதில் ஒரு 5 பேர் நான் எனக்கு தாண்டா ரொம்ப நிறைய கொடுப்பாரு, இவர் எனக்கு சொந்தக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம ஊர்லலாம் ரிலேட்டிவ் வந்துட்டாங்கன்னா நம்ம ஒரு சொல்லுவோம் இல்லையா ஒரு சந்தோஷத்தில், அந்த மாதிரி அந்த ஒரு 5 ராசிக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கிறார்கள் இந்த குரு அதிசார பயிற்சியில். கண்டிப்பா நீங்க சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க அந்த 5 ராசிக்காரர்கள்ல நம்ம ராசி இருந்துடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் இந்த அதிசார குரு பயிற்சி கொடுக்க போகுதுன்னு பார்க்கலாம். சிம்மராசிக்காரங்களை பொதுவாகவே இந்த சிங்கத்து கூட கம்பேர் பண்ணி சொல்லுவோம், ஏன்னா ரொம்ப வலிமையானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரு பயிற்சி அதிசார குரு பயிற்சி எப்படி பலன்களை கொடுக்க போகுது சிம்மராசிக்காரர்களுக்கு? ஆரம்பிக்கும் போது ஒரு வார்த்தை அழகா சொன்னீங்க. சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான சிம்மராசிக்காரர்கள் தான். ஆனா அவங்க கிட்ட அந்த ஒரு 5 மாசமா கேது பயிற்சி ஆனதுல இருந்து கேட்டு பார்த்தோம்னா பயமா இருக்குங்க, பதட்டமா இருக்குங்க, குழப்பமா இருக்குங்க அப்படின்னு தான் பல பேரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுவும் சிம்மராசிக்காரர்களுக்கு கடந்த ராகுகேது பயிற்சி ஆனதுல இருந்து அதீதமான மன அழுத்தத்தை அனுபவிச்ச ராசியில் அவங்க முதன்மையானவர்கள்னே சொல்லலாம். ஏதோ ஒரு இனம் புரியாத கவலை அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும், சொல்ல முடியாத வெளியில இதுதான் எனக்கு பிரச்சனை, இதனால தான் இந்த பிரச்சனைக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன், அல்லது இதுதான் இதுக்கு தீர்வு அப்படின்றத கூட அவங்களால சென்ஸ் பண்ணவே முடியாத இந்த ஒரு 6 மாத காலங்கள் அப்படிதான் டிராவல் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பீரியட்ல 11ல் இருந்த குரு இப்போ 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானத்துக்கு வராரு. விரயத்துல குரு வரக்கூடிய காலம் என்பது உண்மையை சொல்லணும்னா அவ்வளவு நல்ல காலம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது தேவையற்ற செலவுகளை உருவாக்கும்.
ஆனால் சிம்மராசிக்கு ஒரு பெரிய பலம் என்னன்னா, உச்சம் பெற்ற குரு பார்க்கக்கூடிய இடங்கள் சிம்மராசிக்கு சரியான இடத்தை பார்க்குறாரு. அதில் முதல் இடமா சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய 4வது இடத்தை குரு பார்க்கறது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய பலம். இப்போ 4வது வீடுன்றது ஒரு ஜாதகனுக்கு வீடு சார்ந்தது, மனை சார்ந்தது, தொழில் சார்ந்தது, இந்த வண்டி வாகன சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய அடிப்படையில் இருக்கும். அப்போ வீட்டிலேயே நிம்மதி இல்லாத இருந்தவங்க, ஒரு சந்தோஷம் இல்லாத இருந்தவங்களுக்கெல்லாம் வீட்டில் கொஞ்சம் ஒரு பிளசண்டாக சுபகாரியங்கள் நிகழ்த்தக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பயிற்சியினுடைய கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்க போகுது. ஆமாம். அடுத்தது எந்தெந்த வீட்டை பார்க்குறாங்க சார் குரு? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் 6வது இடத்தை குரு பார்க்குறாரு. 6 குரு பார்க்கும்பொழுது இந்த போட்டி பொறாமலாம் விலகும், மறைமுகமாக இருந்த எதிர்ப்புகள் எல்லாம் சரியாகும், கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு ஒரு கிரெடிட் கார்டு லோன் வாங்கினா கூட அவங்களால அடைக்க முடியாமல் இருந்திருக்கும், அந்த வாரா கடன்கள்லாம் வரும், வாங்கின கடனை திருப்பி கொடுப்பாங்க, அந்த மாதிரியான சிக்கல்கள் சரியாகும். அதே மாதிரி உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகளை சிம்மராசிக்காரர்கள் கடந்த ஒரு 6 மாதத்தில் அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ உடல் நலத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் சரியாகும். எலும்பு நரம்பு சம்பந்தமான விஷயங்களில் மாட்டிகிட்டு இருந்தவங்கெல்லாம் கடவுள் புண்ணியத்தில் அதிலிருந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகி வரக்கூடிய சூழல்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி 8வது இடத்தை குரு பார்க்குறாரு சிம்மராசிக்கு. ஸோ அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுன்றது இந்த மறைமுகமாக இந்த கூட்டாளிகள் கூட்டு தொழில் சார்ந்த விஷயம். இப்போ ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களோ அல்லது வேற ஏதாவது ஒரு கூட்டு தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு கூட்டு தொழில் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தெல்லாம் ஏமாத்தப்பட்டிருப்பாங்க. இந்த 1.5 வருஷம் ஃபுல்லாக அவனை நம்பி பணம் போட்டான், இங்கே வரல, இவன் என்கிட்ட வாங்கி சாப்பிட்டு போயிட்டான், அவன் என்ன ஏமாத்திட்டான், இப்படிதான் புலம்பி இருப்பாங்க கடந்த காலத்துல. ஆனா இந்த சிக்கல்கள் சரியாகும். அப்போ அந்த கூட்டு தொழில அவங்க பட்ட அனுபவத்தை வச்சுக்கிட்டு வேற ஒரு முக்கியமான விஷயத்துல அவர்கள் ஈடுபட்டு அதனால் இழந்த பணத்தை திருப்ப மீட்கக்கூடிய காலமாக இந்த காலகட்டம் இருக்கும். பங்குச்சந்தை சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு பண்ணி திருப்பி பெரிய லாஸ்ல அனுபவிச்சவங்களுக்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல கண்டிப்பா ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகளை கடவுள் அவர்களுக்கு ஏற்படுத்துவார். இதெல்லாம் கொஞ்சம் நல்ல பாசிட்டிவான விஷயங்களே நம்ம சொல்லலாம். கண்டிப்பா சார், இவ்வளவு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கோம். ஏன்னா 6 மாசமா ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு சொன்னீங்க. இவங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் சார்? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியில கேது இருக்கிறது ரொம்ப ஓவர் திங்கிங் அண்ட் ஓவர் டெப்ரெஷன் அவங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு தான் நான் அன்போட வேண்டிப்பேன். எந்த விஷயம் நடந்தாலும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் நீங்கள் லைட்டாக எடுத்துட்டு போங்க. சின்னதாக ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த பீரியடில் அவங்களுக்கு வந்து ரொம்பவே மன உளைச்சல் அதிகமாகிடும், மனப்பதட்டம் வரும், ஆன்சைட்டி டெப்ரெஷன்லாம் உருவாகும். அதை அவங்க 90% தவிர்க்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ இல்லையோ தயவு செஞ்சு உடம்புக்கும் மனசுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும். காசு பணம் பேர் புகழ் எப்போ வேணாலும் வரும், உடம்பு போச்சுன்னா திருப்ப வராது. எந்த ஒரு நிகழ்வு நடந்தாலும் கூட அது கடவுள் ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக இந்த நிகழ்வை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எதிர் டீச்சர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், அது நல்லதா இருந்தாலும் சரி. ஏன்னா ஏதோ ஒரு பெருசா வர வேண்டியது கடவுள் நமக்கு இப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு மனப்பக்குவம் மட்டும் சிம்மராசிக்காரர்களுக்கு தயவு கூர்ந்து இந்த காலகட்டங்கள்ல இருக்கணும். ஏன்னா மற்ற எல்லாத்தையும் சம்பாதிச்சுக்க முடியும். பணம் வந்துடும், பொருள் வந்துடும், பெயர் வந்துடும், புகழ் வந்துடும். அது இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு கடவுள் எப்படியா இருந்தாலும் கொடுத்துருவாங்க. ஆனா நல்ல ஆரோக்கியத்தையும் நல்ல மனநிலையையும் இவர்கள் இழந்து விட்டால் வாழ்க்கையில எதுவுமே திருப்ப வராது. அப்படி வந்தாலும் அதை அனுபவிக்கக்கூடிய மனசு உங்களுக்கு இருக்காது, திருப்பவும் கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப முக்கியமா இருக்க வேண்டியது 7ல சனி 7ல ராகு இருக்குங்க. 7ல சனி ராகு இருக்கக்கூடாது. 7ல சனி ராகு இருந்துச்சுன்னா தேவையற்ற தொடர்பு, தேவையற்ற பழக்க வழக்கங்கள் இந்த காலகட்டங்களில் உருவாகும். ஆகலாம்லாம் இல்லை, ஆகும், ஆயே தீரும். அதில் ஜாகிரதையாக இருக்கணும். அப்போ என்ன, புதிய நபர்கள்ட்ட பேசும்போது பழகும்போது கவனமாக இருக்கணும். உங்களோட குடும்ப ரகசியங்களை 3வது நபர்கள்ட்ட போய் சொல்லக்கூடாது. அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க அட்வான்டேஜ் எடுத்து அவர்களாலும் நீங்கள் ஏமாற்றப்படுவீர்கள். அது எதுவாக இருந்தாலும் சரி. ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான விஷயத்துக்குள்ள போய் அவங்க மாட்டிக்க கூடாது. அதுல மட்டும் கொஞ்சம் அவங்க கவனமா இருந்துட்டா போதும். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி உங்களை சுத்தி இருக்கிறவங்களையும் தயவு கூர்ந்து நம்பாதீங்க. சில பேர் உங்க கூட பழகிட்டே கூட சூழ்ச்சி பண்ணுவாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த பீரியட்ல. இதுலலாம் கொஞ்சம் ஜாகிரதையா இருந்துக்கணும். அதனாலதான் சொன்னேன், அந்த மன உளைச்சல் ஆகாத அளவுக்கு உங்களை எப்படி வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்கோங்க, பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். தயவுசெய்து மனசை பார்த்துக்குங்க. ஒரே வார்த்தையில சொல்லணும்னா அதான், மனசையும் உடம்பையும் பார்த்துக்கோங்க. அவ்வளவுதான். அதை மட்டும் வச்சுட்டாலே போதும். கண்டிப்பா சார். இவ்வளவு கொஞ்சம் நம்ம நெகட்டிவிட்டியும் சொல்லியிருக்கோம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க, பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு என்னென்ன வழிபாடுகள் பண்ணலாம் சார் இன்னும் கொஞ்சம் லைஃபை வந்து பாசிட்டிவா கொண்டு போகணும் அப்படின்னா? சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய திருக்கோவில் எதுவாக இருந்தாலும் அந்த கோயிலுக்கு போயிட்டு வழிபடுறது நல்லது. ஸோ பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய ராகு கால வேலை 4:06 போயிட்டு அவங்க அந்த சிவபெருமானை வழிபட்டுட்டு வர்றது விசேஷத்தை தரும். ஏன்னா ராகுகேதுனுடைய தோஷம் இப்போதைக்கு இருக்கிறதுனால ஸோ அந்த பீரியட்ல அவர்கள் வழிபடலாம். தொடர்ச்சியாக ஒரு 21 நாட்கள் முடிஞ்சா காலையில் எந்திரிச்ச உடனே சூரியனை பார்த்து அவங்க பேசினாலே போதும். மனசார ஆத்மார்த்தமாக பேசினாலே போதும். ஸோ அவங்க சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கன்னு நான் சொல்லும் பொழுது நம்ம மக்கள் எல்லாம் அப்படி நினைச்சுக்கிறாங்கன்னா, சூரிய நமஸ்காரம்னா காலையில எந்திரிச்ச உடனே அப்படியே குளிச்சுட்டு பட்டையை போட்டு வந்து சாமி முன்னாடி நின்று ஒரு 10 நிமிஷம் கும்பிடணும்னு சொல்றாங்க. அப்படின்னும் பொழுது இன்னைக்கு வழிபாடுகள் கூட ரொம்ப எளிமையா கேட்கறாங்க எல்லாருமே.
பக்தின்றது ஒண்ணுமே இல்லை. நீங்க ஆத்மார்த்தமா கடவுளை நேசிச்சாலே போதும், அந்த கடவுள் கொடுப்பார். நீங்கள் மனமுருகி காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அட்லீஸ்ட் நீங்க டிரைவ் பண்ணும்போது கூட சரிதான், மனசார சூரிய தேவா, ராசியில கேதுவோட பிடியில் நான் மாட்டிக்கிட்டு இருக்கிற கடவுளே, என் வாழ்க்கையில விடை தெரியாத பல கேள்விகள் இருக்கு, எனக்கு வெளிச்சத்தை மாதிரி என் வாழ்க்கைக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுத்து என்ன ஒரு பெரிய நல்ல பாதைக்கு கொண்டு போய் சேருங்க அப்படின்னு மனசார பேசினாலே போதும். எப்படி வழிபட்டாலும் சரி, ஆனா மனசார வழிபடுங்க, அது போதும். அந்த சூரியனை பொறுத்த வரைக்கும் நாம் ஏன் அந்த நான் ரொம்ப இது ஒரு பிராக்டிகலான பரிவர்த்தனையாக அழுத்தியும் சொல்றீங்க அப்படின்னு சொல்றேன்னு சொன்னா, சோ இது வந்து இயற்கையில நம்ம பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய தெய்வம் சூரியன். அந்த சூரியனை பார்த்து நீங்கள் ஆத்மார்த்தமாக வழிபடும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை பெரிய தெளிவடையும். இது ஒரு ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன். சிம்மராசிக்காரர்கள் ஒரு 21 நாட்கள் நீங்கள் சூரிய பகவானை அதிகாலையில் எந்திரிச்ச உடனே குளிச்சுட்டு மனமுருக பிரார்த்தனை பண்ணி பாருங்களேன். சத்தியமாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த 21 நாளில் கேட்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் நடந்தே தீரும். இந்த நான் சொன்ன ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய சொல் பழி குற்றத்திலிருந்தும் நீங்கள் தப்பிக்க முடியும், மன உளைச்சலிருந்து வெளியில் வந்துட முடியும். கண்டிப்பா சார். இப்ப நீங்க ராகு கேது தோஷம் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க. பொதுவா திருமண தடை வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு நிறையவே இருக்கு, நான் கேள்விப்பட்ட வரைக்கும். இந்த குரு பயிற்சியில திருமண தடை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கும் சார்? உண்மையை சொல்லணும்னா இந்த 71 நாட்கள் குரு பயிற்சியால் திருமணம் செய்வதற்குரிய ஏதுவான காலம் சிம்மராசிக்கு கிடையாது. ஏன்னா குரு மறைஞ்சிருக்கிறாரு. ஸோ குரு அதிசாரத்திலிருந்து திருப்ப வக்ரகதிக்கு போகும்போது தான் டிசம்பர் மாதம் 21ஆம் தேதிக்கு பிறகுதான் உங்களுடைய ஜாதகப்படி அந்த குருவினுடைய பூரணமான பலன் வரும் மறுபடியுமே. ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது தான். ஏன்னா குரு பலன் இருந்தால் தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா இவங்களுக்கு ஏற்கனவே சர்ப்பதோஷம் இருக்குது. அடுத்த ஒரு 1.5 வருஷத்துக்கும் அந்த சர்ப்பதோஷத்தினுடைய தாக்கம் இருக்கும். ராசியில கேது, 7ல் ராகு இருக்கு. இன்னும் 10ஆவதுக்கு சனி பயிற்சி ஆச்சுன்னா அஷ்டமத்து சனி ஆரம்பிக்க போகுது. ஆமா. ஸோ சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சவாலான காலம். அவங்களுக்கு நான் கடினமான காலம், உங்களுக்கு கெட்ட நேரம்லாம் சொல்லி பயமுறுத்தணுன்றதை தாண்டி கொஞ்சம் சவாலான பீரியட். இந்த பீரியட்ல கொஞ்சம் நம்ம எளிமையா சொல்லணும்னு சொன்னா, அப்பா வரப்பு மேல நடந்து போற கண்ணா, அங்க ஒரு பாம்பு இருக்கும், பார்த்து போயா லைட் எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம சொல்றதுனால அந்த பாம்பு அங்க படுத்திருக்கணும்ன்ற அவசியம் இல்லை. கண்டிப்பா இருந்தும் ஒரு எச்சரிக்கை. அதே மாதிரிதான் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த அளவுக்கு நான் அழுத்தம் கொடுத்து சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, உங்க பாதம் ரொம்ப மெல்லிய பாதம், ஒரு சின்ன முள்ளு புத்துட்டாக்க உங்களால் வலி தாங்க முடியாதுன்றதுனால தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக போகலாமே அப்படின்னு சொல்லி நான் எச்சரிக்கை பண்ணுறதுக்கான காரணம். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள் கொஞ்சம் சவால் நிறைந்த நாட்களாக இருக்கிறதுனால அவங்க கொஞ்சம் தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டு வாழ்க்கையில் சரி தப்பு இதுதான், தனக்கு தேவையானது தான் அப்படின்னு சொல்லி தன்னையும் காயப்படுத்திக்காமல் அடுத்தவங்களையும் காயப்படுத்தாமல் நடந்து போனாலே போதும், அவங்களுடைய வாழ்க்கை வெற்றி அடையும். திருமணத்தை பொறுத்தவரை ஒரு 2 மாதம் தள்ளி வச்சுட்டு அப்புறம் திருமண பேச்சுக்களை பேசும்பொழுது கண்டிப்பாக அவர்களுக்கு திருமணம் கூடி வரும். கண்டிப்பாக சார். இப்போ திருமணம்ங்கிறது ஒரு சுபகாரியம், இதுக்கே வந்து கொஞ்சம் 2 மாசம் தள்ளி போடுங்கன்னு சொல்றீங்க. சிலர் வந்து நாங்க புதிய தொழில் தொடங்குறோம், இல்ல ஏதோ ஒரு சுபகாரியம் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா இந்த டைம் பீரியட் கரெக்டா இருக்குமா? தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் செய்யலாம். ஏன்னா தொழில் சாணத்தை குரு பார்க்கிறாரு, 4வது வீட்டை குரு பார்க்கறதுனால கண்டிப்பா தொழில் சார்ந்த விஷயங்கள் பண்ணலாம், வீடு கட்டலாம், அந்த வண்டி வாகனம் ஏதாவது வாங்கணும்னா அந்த மாதிரியான விரைய செலவுகளை நல்ல விரைய செலவுகளாக செய்யலாம். அதுலலாம் எந்த தப்பும் கிடையாது. 7ஆம் இடத்தில் சனியும் ராகும் இருக்கிறதுனாலையும் ராசியிலே கேது உட்கார்ந்து இருக்கிறதுனாலையும் இந்த பீரியட்ல குரு பலன் இல்லாத குரு 12ல் மறைஞ்சு போறதுனாலேயும் தான் இந்த எந்த பக்கத்துலையும் கொஞ்சம் திருமணம் சார்ந்த விஷயமோ ரிலேஷன்ஷிப் சார்ந்த விஷயங்களோ இல்லற வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்கள்ல கூட கவனமாக தான் இருக்கணும். இந்த கல்யாணம் தான் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, கல்யாணம் ஆனவர்களும் கூட தயவு கூர்ந்து கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்து போகணும். அல்லது நான் ஒரு இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், ஒரு அஃபேரில் இருக்கனாலும் கூட கண்டிப்பாக அவர்களுக்குள் பிரச்சனைகளும் பிரிவுகளும் கருத்து மோதல்களும் ஏற்படுத்தும் இந்த அடுத்து வரக்கூடிய 3 மாதம். இதில் கொஞ்சம் நிதானமாக எந்த விதமான உறவுகளாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பத்திரமா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துட்டா அவங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா தேவையில்லாத மன உளைச்சல் அவங்களே ஆளாயிடுவாங்க. கண்டிப்பாக சார். இந்த அதிசார குரு பயிற்சி வந்து 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம். என்னதான் வந்து கஷ்டங்கள் இருந்தாலும் கவலைப்படாதீங்க, நல்லதும் நடக்கும், நிதானமா இருங்க அப்படின்னு ரொம்ப அழகா தெளிவா சொன்னீங்க. ரொம்ப நன்றி சார். அதுக்காக ரொம்ப நன்றிமா. ஸோ ரெட்ரோ ஆன்மீகத்தினுடைய வாயிலாக உலகம் முழுக்க பரவி இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கு குரு பகவானுடைய அதிசார பெயர்ச்சியை கலைப்பிரியாவோடு சேர்ந்து பகிர்ந்து வழங்கினது ஒரு பெரிய சந்தோஷம். ஸோ மேலும் இந்த அதிசார குரு பெயர்ச்சி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் பெரிய மாற்றத்தையும் பெரிய திருப்பத்தையும் பெரிய சந்தோஷத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நான் மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். உங்களுடைய எல்லா முயற்சிகளும் சத்தியமாக வெற்றியடையும். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அண்ட் மற்றொரு அழகான தருணத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யாமிருக்க பயமேன் அருண்குமார். நன்றி, வணக்கம்.